தொகுதியை பொறுத்த அளவுக்கு யார் போட்டியிட்டாலுமே 1000 2000 இதுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இது ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகுது. 1000ங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகையாக மாறுது. எப்படி 2011 கிட்டத்தட்ட 36,000 வாக்கு சதவீதத்தில் கோகுலேந்திரா ஜெயிச்சாங்களோ அதே போல திமுக ஜெயிக்குது 2021. கோகுலேந்திராவை பொறுத்த அளவுக்கு அவங்க அமைச்சராக இருந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கும்பொழுது குடிசை பகுதி மக்கள் கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்குள்ள நபராக தான் இருந்திருக்கிறாங்க கோகுலேந்திரா இன்னைக்கு வரைக்குமே. இதெல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கழிவுநீர் மேலாண்மை இங்க ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இந்த கழிவுநீர் கொட்டக்கூடிய இடங்கள்லாம் கூட கடந்த காலத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் சீர்படுத்தி அண்ணா நகர், அரும்பாக்கம் இந்த இடங்கள்ல மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவருக்கு வெற்றி நிச்சயம். அண்ணா நகர் மாதிரியான பகுதிகளுக்கு, ஷெனாய் நகர் மாதிரியான பகுதிகளுக்கு மரங்கள் தான் அழகு. பட் அதை எடுத்துட்டு நாங்கள் வளர்ச்சி பணி செய்கிறோன்றது அது உண்மையிலே ஏற்புடையது கிடையாது. இயற்கையை நீங்கள் அழிச்சிட்டு வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையினுடைய 16 முக்கிய தொகுதிகள் இருக்குது. அந்த முக்கிய தொகுதிகளில் மிக முக்கிய பகுதியாக அண்ணா நகர் தொகுதி நம்ம சொல்லியிருந்தோம். எலைட் தொகுதினே நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் இல்லையா? அந்த அடிப்படையில் இன்னைக்கு இங்கு ஏற்கனவே இருந்த 2 எம்எல்ஏக்கள், ஒருத்தர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற அண்ணா நகர் மோகன், இன்னொருத்தவங்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா. இப்போ இவங்க 2 பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன, எதனால் இப்படி முன்ன பின்ன இருந்துச்சுன்ற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நம்ம பார்க்கும்போது 2011 கோகுலேந்திரா இந்த தொகுதியில், அண்ணா நகர் தொகுதியில் வெற்றி பெறாங்க. எந்த ஓட்டுனா 88,954 ஓட்டு. பட் எதிர்த்து போட்டியிடுறவர் காங்கிரஸ்காரு. அவர் VK அறிவழகன். இவர் 52,364 அப்படிங்கிற அளவில் கிட்டத்தட்ட ஒரு 36,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க கோகுலேந்திரா. சரி, இந்த வெற்றி தொடர்கிறதா அப்படின்னு கேட்டா 2016 ஒரு அடி விழுது. என்ன அடி அப்படின்னா அண்ணா நகர் மோகன் எடுக்கிற வாக்கினுடைய சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70,812 அப்படிங்கிற அளவில் எடுக்கிறாங்க. அதே கோகுலேந்திரா அவங்களுடைய வாக்கு சதவீதம் 69,726. டிஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்குகள் தான். இப்போ இந்த அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு யார் போட்டியிட்டாலுமே 1000 2000 இதுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இது ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகுது. 1000ங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகையாக மாறுது. எப்படி 2011 கிட்டத்தட்ட 36,000 வாக்கு சதவீதத்தில் கோகுலேந்திரா ஜெயிச்சாங்களோ அதே போல் திமுக ஜெயிக்குது 2021. 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகர் மோகன் அவர் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் வாங்குறாரு. அதே போல் கோகுலேந்திரா வெறும் 52,000 வாக்குகள் தான், கிட்டத்தட்ட 27,500 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். இந்த 2016 டு 2021 மிகப்பெரிய ஒரு சுணக்கம் இருந்துச்சு. காரணம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகாக நடந்த உட்கட்சி பூசல், சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சுன்றதையும் நம்ம கடந்த கால செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 10,406 வாக்குகள் எடுத்திருக்கிறாங்கன்றதும் கூடுதலான ஒரு தகவல். மக்கள் நீதி மையம் பொன்ராஜ் அப்படிங்கிறவர் 17,500 வாக்குகள் எடுத்திருந்தாங்க. அப்போ இந்த ஆன்டி இன்கமன்ஸின்ற ஒரு விஷயம் எப்படி ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணிச்சுங்கிறத 2021 தேர்தல் அண்ணா நகரனுடைய முடிவை நமக்கு உணர்த்தும். சரி, இப்போ 2021 வரைக்கும் ஓகே. 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. போட்டியாளர்கள் யார் நம்ம பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம சொன்னது போல் திமுகவில் அண்ணா நகர் கார்த்திக், இன்னொருத்தர் சிற்றரசு. அதே போல் அதிமுகவில் ஆப்வியஸாக எக்ஸ் மினிஸ்டர் கோகுலேந்திரா தான் போட்டியிட போகிறாங்க. அப்படிதான் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் சங்கர் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. டிவிகேல பழனியப்பன், மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பழனியப்பன் போட்டிடுறாங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க, நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க, அதே போல் இடைநிலை சாதியை சார்ந்தவங்க, இஸ்லாமியர்கள் சொல்லி பரவலாக எல்லோருமே கலந்து வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால யாருடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவு ரீச் ஆகுதோ, மேனிஃபெஸ்டோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அவங்களுக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லப்பட்டாலும் என்ன அடிப்படையான தேவைகள் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு முன்பாக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது கோகுலேந்திராவுடைய பீரியடில் கிட்டத்தட்ட 2011-16 அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க. எம்எல்ஏவாக இருந்ததோடு சேர்த்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக இருந்தாங்க. அதே போல் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2011 கோகுலேந்திராவை பொறுத்த அளவுக்கு அவங்க அமைச்சராக இருந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கும்பொழுது குடிசை பகுதி மக்கள்கிட்ட ஓரளவுக்கு செல்வாக்குள்ள நபராக தான் இருந்திருக்கிறாங்க கோகுலேந்திரா இன்னைக்கு வரைக்குமே.
ஆனாலும் வெற்றி தோல்விங்கிறது வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா அண்ணா நகர் வந்து உள்கட்டமைப்பு பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் நீண்ட காலமாக பேசப்பட்டிருக்கிற அடிப்படையில் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நபராகவே இருக்கிறாங்க. ஆனாலும் 2016, 2021 தோல்வியை சந்திச்சிருக்காங்க. முக்கியமாக இவர்கள் செய்த பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கூவம் ஆற்றங்கரையோரம் தடுப்பு சுவர் எழுப்பின விவகாரத்தில் கிட்ட நடுவங்கரையிலிருந்து இந்த பூங்கா நகர் அந்த கூவம் ஆற்றங்கரையோரத்தில் தடுப்பு சுவர் எழுப்பக்கூடிய வேலையை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் அம்மா உணவகங்களை பல இடங்களில் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா உணவகம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்த ஒரு திட்டம் இது. இன்னைக்கு மகளிர் விடியல் பேருந்து பயணம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அதை விட ஒரு படி மேலேயே வைத்து எல்லோராலும் எந்த திமுகவினர் எதிர்த்தாங்களோ அந்த திமுகவினரே அந்த அம்மா உணவகத்தை போய் சாப்பிட்ட இடம்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், வேலைக்கு போறவன்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களுக்குமே பயன் கொடுத்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினதால இன்னும் அவங்களுக்கு வந்து கிரேஸ் அதிகமாச்சு. அதே போல சாலை மற்றும் தெருவிளக்குகள் அமைக்கக்கூடிய பணியை வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கும் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ வரக்கூடிய மோகன் செஞ்சுட்டு இருக்காரு. பட் அந்த டைம்ல 2016 டைம்லயும் இது வந்து பரவலாக விரிவாக்கப்பட்டுச்சுன்றதும் ஒரு கூடுதலான தகவல். பட்டா வழங்கக்கூடிய வேலை, இங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளுக்கு பட்டா வேணும்னு சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல கூடுமான அளவுக்கு அண்ணா நகர் தொகுதியில் கிட்டத்தட்ட 65% வாக்காளர்களுக்கு குடிசை மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு பட்டா வழங்கக்கூடிய ஒரு முயற்சியும் இவங்க முன்னெடுத்திருக்காங்க. பல இடங்களில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தியிருக்கிறாங்க. பொது சிகிச்சையாக இருக்கட்டும், இல்லை கண் சிகிச்சையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல முகாம்களை இந்த இடத்துல நடத்தியிருக்காங்கன்றதெல்லாம் கூடுதலான தகவல். ஆனாலும் வாக்கு சதவீதம்னு பார்க்கும்போது 8.7% அளவுக்கு இவங்க வாக்கு சரிஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆன்டி இன்கம்பன்சி பல காரணங்கள் இருக்கு. சரி, இவங்க ஒரு பக்கம் இந்த பணி செஞ்சிருக்காங்கன்னா, அண்ணா நகர் மோகன் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்பொழுது இவருக்கு இயல்பாகவே வந்து மக்களோட நல்லா புழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்ன்ற ஒரு பேரும் இவருக்கு இருக்கு. இவர் எம்எல்ஏவாக வருவதற்கு முன்பாக மாமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஈஸியா அவர் வந்து மக்கள் வந்து சந்திக்க முடியுன்ற மாதிரி ஒரு பேரும் அவருக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். 2021 நான் ஏற்கனவே சொன்ன போல 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்குது இந்த தொகுதி. தமிழகத்தினுடைய பணக்கார எம்எல்ஏ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பணக்கார எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2021 அவர் தாக்கல் செஞ்ச சொத்து மதிப்பு 170 கோடின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஓப்பனாவே அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க, எப்படி இந்த தொகுதி செல்வாக்கு மிக்க தொகுதியோ அதே போல அவர் செல்வாக்கு மிக்க எம்எல்ஏவாகவும் வலம் வந்தார். அவர் செஞ்ச முக்கியமான பணிகள், இன்னைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க பணிகள் என்ன அப்படின்னா, மழைநீர் வடிகால் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்து. இப்போ அரும்பாக்கம், அம்ஜிக்கரை, அதே போல் எம்எம்டிஏ காலனி சைடில் போயிட்டீங்கன்னா மழை வந்துருச்சுனாலே அந்த இடத்துல எந்த வண்டியுமே போக முடியாது. நீங்கள் சாயங்காலம் மழை வந்துச்சுன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டூ வீலரும் அங்கே உட்காந்து வண்டியை திருப்பி போட்டு கிக்கரை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இங்கே வந்து இருந்து. பட் அதையெல்லாம் கூடுமான அளவுக்கு சரி செய்யணுங்கிற அடிப்படையில் அந்த வடிகாலுடைய அந்த கால்வாயினுடைய அளவை வந்து அகலப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த வழியாக போகும்போதே உங்களால் பல இடங்களில் வேலை நடக்கிறத பார்க்க முடியும். அதே போல சாலை மேம்பாடு, LED லைட் போடக்கூடிய வேலையும் தொடர்ச்சி அவர் எப்படி கோகுலேந்திரா செஞ்சாங்களோ அதே மாதிரியான அந்த தொடர்ச்சியாக மோகனும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தொகுதியில் பூங்காக்களை நவீனமயமாக்கல்ன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து முன்னெடுத்தார். சின்ன பார்க்கில் ஆரம்பிச்சு பெரிய பார்க் வரைக்குமே, இப்போ திருவிக்கா பார்க், இல்லை டவர் பார்க், இந்த மாதிரியான பல முக்கியமான பார்க்குகளை இப்போ கூட திருவிக்கா பார்க்கோட பகுதியில் போனீங்க அந்த ஸ்கேட்டிங் பார்க்குன்னு இருக்கும். அதை இப்போ இடித்து டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் வந்து மீளுருவாக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் அதே போல் இந்த முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மையப்படுத்தி இயங்கக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை குடிமராமத்து செய்கிறது, தூய்மை பணி செய்கிறது, அதை வந்து மறுசீரமைப்பு செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமிஞ்சிக்கரை அந்த டோல்கேட் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியை ரொம்ப அழகாகவே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு முன்மாதிரியாக பல இதை மையமாக வச்சு பல பள்ளிகளை அவங்க வந்து உருவாக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே போல அமிஞ்சிக்கரை புல்லாரெட்டி அந்த அவென்யூவில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனையும் அவர் வந்து ரொம்ப அழகாகவே சீர்படுத்தியிருக்காருங்கிறதும் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் IAS IPS அகாடமி வந்து அதிகம், இந்த UPSCக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு அதிகம். அந்த மையங்களை மையப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கழிவுநீர் மேலாண்மை இங்க ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இந்த கழிவுநீர் கொட்டக்கூடிய இடங்கள்லாம் கூட கடந்த காலத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் சீர்படுத்தி கழிவுநீர் கால்வாய்கள் அகலப்படுத்துறது, தூர்வாடுறதுன்னு சொல்லி பல முக்கிய பிரச்சனைகளை அவர் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் இவர்கள் செய்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் செஞ்ச முக்கியமான விஷயங்களை நான் இதில் பட்டியலிட்டிருக்கேன். சரி, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. யார் ஜெயிப்பாங்கிற கேள்விக்கு ஒரு 10-15 திட்டங்களை வந்து நம்ம தொகுத்த அடிப்படையில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அண்ணா நகர், அரும்பாக்கம் இந்த இடங்களில் மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவருக்கு வெற்றி நிச்சயம். இது ஒன்று. ரெண்டாவது,
மெட்ரோ ரயில் அந்த பணிகள் நடக்கிறதுனால டிராஃபிக் இஷ்யூ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. செகண்ட் அவனி தேர்ட் அவனின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த டிராஃபிக் பிரச்சனை அண்ணா நகரில் முக்கிய பிரச்சனை. இதை யார் சரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். மூணாவது, பார்க்கு, பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி இடங்களை கண்டினியூஸாக பராமரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு யார் சரியான முறையில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னே நம்ம சொல்லலாம். நாலாவதாக, ஏற்கனவே சொன்ன போல கழிவுநீர் மேலாண்மை. இந்த கழிவுநீர் மேலாண்மையை பொறுத்த அளவுக்கு குப்பைகளை வந்து தரம் பிரித்து அகற்றக்கூடிய விஷயத்தில் நவீன முறைகளை கொண்டு வரணும்னு சொல்லி RWA அதாவது ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. குப்பை மேலாண்மையை நீங்கள் சரிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி. குடியிருப்பு வாசிகள் தான் இந்த அண்ணா நகர் பகுதியில் அதிகங்கிறதுனால அவங்களுடைய கை இங்கே அதிகமாகவே ஓங்கி இருக்கு. அவங்களுக்கு தோதுவான திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்துறவங்களுக்கு வெற்றி உறுதினே நம்ம சொல்லலாம். அதே போல அஞ்சாவதாக, மரங்கள் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர்கள், அண்ணா நகரை ஒட்டி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பலரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி பணி அப்படிங்கிற பேரில் பல இடங்கள்ல மரங்களை சகட்டு மேனிக்கு வெட்டி வீசக்கூடிய வேலையெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணா நகர் மாதிரியான பகுதிகளுக்கு, ஷெனாய் நகர் மாதிரியான பகுதிகளுக்கு மரங்கள் தான் அழகு. பட் அதை வந்து எடுத்துட்டு நாங்கள் வளர்ச்சி பணி செய்கிறோன்றது இது உண்மையிலே ஏற்புடையது கிடையாது. இயற்கையை நீங்கள் வந்து அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி கொண்டு வர முடியாதுன்ற தொடர் அழுத்தங்கள் இருக்குது. அதை யார் சரியான முறையில் கட்டுப்படுத்தி மரம் வளர்க்கக்கூடிய இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னே நம்ம சொல்லலாம். ஆறாவதாக, நீர்வழி தடங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த வடிநீர் கால்வாயாக இருக்கட்டும், கழிவுநீர் கால்வாயாக இருக்கட்டும், இந்த ஓட்டேரி அந்த பகுதியில் கூட நல்லா சீரமைப்பு பண்ணி, அதே போல பாலங்களுடைய உயரத்தை அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி முக்கியமான பிரச்சனைகளும் இருக்கு. அதையும் வந்து இவங்க சரிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு முக்கியமான பிரச்சனைகள்ல. அதே போல கட்டமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிராஃபிக் பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நம்ம இந்த RWA சொன்னோம் இல்லையா, அந்த குடியிருப்பு வாசிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா எல்லா இடங்களிலுமே ஆக்கிரமிச்சு வாகனத்தை நிறுத்திட்டு போயிடுறாங்க. பார்க்கிங்க்குன்னு ஒரு தனி ஏரியாவை ஒதுக்கி அடுக்குமாடி டைப்ல வந்து பார்க்கிங்கை வந்து செட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீண்ட கால கோரிக்கை இருக்கு. அதையும் வந்து இந்த இரண்டு பேர்ல யார் செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே போல கடைசி மைல் இணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ மெட்ரோக்கு வந்துட்டோம்னா மெட்ரோல இருந்து பல நமக்கு வந்து ரூட் பிரியுது, நம்ம பல இடங்களுக்கு போயிடலாம். மெட்ரோல இருந்து ஒருத்தர் வீட்டில இருந்து கிளம்பி மெட்ரோக்கு வரதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குன்னா அவங்களால நடந்து, ஒரு வயசானவங்களோ இல்லை வந்து குழந்தைகள் நடந்து வர முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மினி பஸ்ஸோ இல்லை வந்து ஷேர் ஆட்டோவோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. பட் இதை யாருமே பெரிய அளவில் கன்சிடர் பண்ணதில்லைன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை யார் செயல்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு வெற்றி உறுதினே நம்ம சொல்லலாம். அதே போல சுற்றுச்சூழல் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம எப்படி மரம் வளர்க்குறத பற்றி சொன்னோமோ அதே போல என்னன்னா, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் சைடில் இருக்கக்கூடிய புகையாக இருக்கட்டும், இல்லை வாகன புகையாக இருக்கட்டும், இதனால நகர்ப்புற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதுக்கேற்ப நகர்ப்புற காடுகளை வளர்க்கணும். அதே போல் பசுமை பராமரிப்பை அதிகப்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மூலமாக வைக்கப்படுகிறது. இதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன குப்பை மேலாண்மை, டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேணும்ன்றாங்க. அதாவது குப்பையை மறுசுழற்சி பண்ணி அதை அப்புறப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொண்டு வர சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் எக்ஸிக்யூட் பண்ற லெவலில் ஹை லெவலில் போக சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவில் செயல்படுத்த முடியுன்றது தெரியல. ஏன்னா இப்போதான் பல இடங்கள்லேயே வந்து குப்பை மேலாண்மையை வந்து முழுமையாக செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. பட் இதுவும் முக்கிய பிரச்சனையாக இருக்கு, குப்பை மேலாண்மையை செயல்படுத்தணும். அதே போல அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. நடைபாதைகளில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் அகற்றி பாதசாரிகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதே போல பொது நூலகம், இது ஒரு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி, UPSC எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த IAS IPS பசங்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு பொது நூலகம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா வெளியில அவங்க போயிட்டு ஃபீஸ் கட்டி வெளியே புத்தகம் வாங்குறதை விட நூலகத்தில் அவங்களால ஈஸியாக வந்து அதை அவங்களுக்கான தேவையை டக்குன்னு நிறைவேற்றிக்க முடியும், அவங்க எக்ஸாமுக்கு அவங்க தயாராகிக்க முடியுன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு 10, 13 திட்டங்கள் அடிப்படையாக இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்கள். இதையெல்லாம் யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் நம்ம சொல்லலாம். குறிப்பாக 2 விஷயம் தான். ஒன்று, குடியிருப்பு வாசிகளுக்கு அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள். 2வது, இளைஞர்களை மையப்படுத்தி உருவாக்கக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்களை யார் மேனிஃபெஸ்டோவாக டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசின இந்த தலைப்பில் சுருக்கமாக என்னென்ன தேவை, என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன செய்யணும், யார் வெற்றி வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சி நம்ம பேசுவோம். நன்றி.